நீங்கள் செய்திகள் முழு நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி கேள்வி. அன்புமணி அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுனால திமுகவுடைய ஆட்சி மாற போறது இல்லைங்க. ஆனா விக்கிரவாண்டி மக்கள் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான செய்தி தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றப் போகுது. தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றப் போவது. அதற்கு பிள்ளையார் சொல்லி விக்கிரவாண்டியில ஜூலை 10ஆம் தேதி நீங்க போட போறோம். பாருங்க, ஒரு மனைவி ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர், ஒரு எளிமையான ஒரு மனிதர், விவசாய குடும்பத்தில் பிறந்து எளிமையான அரசியலை முன்னெடுத்து உங்களுக்காக நிற்கக்கூடிய இப்படிப்பட்ட அற்புதமான வேட்பாளர்கள் களத்தில் எங்கே பார்த்தாலும் திமுகவுடைய அமைச்சர்கள் சுட்டிக் கொண்டிருக்கிறார். இதே திமுக எதிர்கட்சியா இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இடைத்தேர்தலுக்கு இத்தனை அமைச்சர் போயிட்டாங்க, எப்படி ஆட்சி நடக்கிறது, ஆட்சியில யாருமே இல்லையே. எனக்கு அதே கேள்வி திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நான் கேட்கிறேன். 13 அமைச்சர்கள் களத்தில் இருக்கிறார். 13 அமைச்சர்கள் வேலை இருக்கான்னு நீங்களே சொல்லுங்க. சாதாரண நேரத்தில் அமைச்சரை போய் நீங்கள் நானும் பார்க்க முடியாது. பொன்முடி என்ன சாதாரண நேரத்தில் பார்க்க முடியுங்களா? பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாரு, ஓசி அப்படின்னு தப்பி தவறி பார்த்துட்டீங்கன்னா பொன்முடி அவர்கள் நம்மை பார்த்து நம்முடைய சகோதரிகள் தாய்மார்களை பார்த்து ஓசி என்று சொல்லுவார். சாதாரண நேரத்தில் எந்த அமைச்சரும் நீங்க பார்க்க முடியாது. இந்த இடைத்தேர்தலின் போது மட்டும் இந்த அமைச்சர்கள் ஊரூரா சொல்றாங்க, அம்மா உங்க காலை காட்டுங்க, உங்க கையை காலா நினைச்சுக்கிறோம், கொஞ்சம் தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருங்க. நமக்கு மரியாதை எப்பனாலே ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நமக்கு பழைய மரியாதை என்னன்னு அதுதான் திமுக கொண்டு போறோம். ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் தான் நமக்கு மரியாதை உங்களுக்கு கொடுப்பா. இவங்க எல்லாம் காலத்துக்கு ஒரு மழை வரும்பொழுது வரக்கூடிய ஈசல் பூச்சிகள் போல. ஆனா உங்களுக்கு தினமும் ஒரு மனிதன் பணி செய்கிறார் என்றால் அண்ணன் அன்புமணி அவர்கள் தினமும் உங்களுக்காக பண்ணுகிறார். இந்த ஈசல் பூச்சிகள் ஜூலை 10ஆம் தேதி பிறகு காணாம போயிடுவாங்க. இந்த 13 அமைச்சர்கள் யாரும் விக்கிரவாண்டி கூட எட்டி பார்க்க போவது கிடையாது. ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகு கடந்த 8 ஆண்டுகளாக விக்கிரவாண்டி மக்களுக்கு எப்படி பணி செய்வார்களோ அதே போல ஒரு பணி செய்யக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் மட்டும்தான். கள்ளக்குறிச்சி ரொம்ப தூரத்தில் இல்லைங்க, பக்கத்துல இருக்கு. கள்ளக்குறிச்சி நடந்த மோசமான நிகழ்வு ரொம்ப தூரத்தில் நடக்கிறீங்க, அதுவும் பக்கத்துல தான் நடக்குது. சாராயத்தை அருந்தி 65 பேர் இறந்து விட்டாங்க என்று சொல்வதை விட அரசு கொலை செய்து விட்டாங்க என்று அரசு கொலை செய்து விட்டாங்க என்பதுதான் உண்மை. 68 பேர் அந்த குடும்பத்தையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். எல்லாம் நம்மை போன்றவர்கள், சாதாரணமானவர்கள், கூலி தொழில் செய்யறவர்கள். அன்னைக்கு சம்பளம் இல்லைன்னா அவங்க வீட்டுல அடுப்படியா இருக்கணும். அவங்களை எல்லாம் டாஸ்மாக் கடையை திறந்து ஒரு பக்கம் குடிப்பழக்கத்தை உருவாக்கி அப்புறம் ஒரு கோட்டை பாட்டில் 130 ரூபாய் ஆகணும்னு யாரும் அங்க போகாம இந்த 25 ரூபாய் பாக்கெட் சாராயம் வர ஆரம்பிக்கிறது. குடியை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்றம். இன்னைக்கு கள்ளச்சாராயம் தமிழகம் முழுவதுமே 6 முறை ஓடிக்கொண்டிருக்கிறது. 6 முறை எல்லா பக்கம் விழுப்புரத்துக்குள்ள கள்ளக்குறிச்சிக்குள்ள கள்ளச்சாராயம் இல்லாத கிராமங்களே இல்லை என்கிற அளவுக்கு இன்னைக்கு கள்ளச்சாராயம் ஓடுகிறது. அதற்கு நீங்கள் போடக்கூடிய இந்த வாக்கு என்பது கள்ளச்சாராயத்துக்கு எதிரான வாக்கு நீங்க போடக்கூடிய வாக்கு. அதனால இந்த அன்புமணி என்ன ஜெயிக்கிறனால ஆட்சி மாறப் போகிறதா என்று கேட்பதாக செய்வர்களே தாய்மார்களே, கள்ளச்சாராயத்துக்கு எதிராக உங்களுடைய ஓட்டு, ஊழலுக்கு எதிராக உங்களுடைய ஓட்டு, உள்மாட்சிக்கு எதிராக உங்களுடைய ஓட்டு, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் போடக்கூடிய இந்த வாக்கு ஜூலை 10ஆம் தேதி 40 அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு இந்த வாக்கை நீங்கள் செலுத்த வேண்டும் என்று நான் பணிவன்போடு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு பத்திரிகை என்பது கேட்டவுடனே இந்த ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க, அதை கொடுத்து கருத்து அண்ணே மக்களுடைய பணத்தை மக்களுக்கு கொடுக்குறாங்க, மக்களுக்கு வாங்கிக்கிறாங்க. ஆனா ஓட்டு போட போது நியாயமா போடுறாங்க. மக்களுடைய பணம் திரும்ப மக்களுக்கு கொள்ளையடிச்சு செய்திருக்கிறாங்க. 2000 கொடுக்குறேன், 4000 கொடுக்குறேன்னு கிளம்பி பண்றாங்க. அந்த வாக்கு மட்டும் நீங்கள் மனசு
மனசாட்சியின்படி வாக்களித்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மண்ணின் மைந்தன் எளிமைக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணன் சி அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பணிவன்போடு உங்களுக்கு கேட்டுக்கொண்டு, அது மட்டும் இல்லை அண்ணன் சகோதரர்களே, விழுப்புரம் மாவட்டம் பாருங்க, தமிழகத்துல வளர்ச்சியில கடைசியிலிருந்து 4வது மாவட்டம், கடைசியிலிருந்து 4வது. அரியலூர், தேனி, விழுப்புரம் கடைசியிலிருந்து 4வது மாவட்டம். மனித வளர்ச்சி குறியீட கடைசியிலிருந்து 4வது மாவட்டம். தண்ணி இல்லைங்கம்மா, விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, எல்லாமே கூடிக்கொண்டு தான் செய்யணும். குழந்தைங்க படிப்பதற்கு ஒரு கலை கல்லூரி போடணும். இதே விக்கிரவாண்டி தேர்தல் 2021 திமுக தேர்தல் நீங்க படிச்சு பாருங்கம்மா. நாங்க ஜெயிச்ச உடனே கலை அறிவியல் கல்லூரி விக்கிரவாண்டியில கட்டுவோம். 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் கட்டல. இதான் அவங்க சொல்ற நாள். இதே 2021 திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார்கள், நாங்க செய்வோம்னு செய்யல. இன்னைக்கு குழந்தைகள் படிப்பதற்கு கூட படிப்பு வசதி இல்லாத ஒரு ஊராக விழுப்புரமும் விக்கிரவாண்டி மாறி, இதையெல்லாம் மாற்றி காட்ட வேண்டும் என்றால் உங்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒரு மனிதர் உங்களுடைய மக்கள் பிரதிநிதியாக வரும். சட்டமன்றத்திலே உங்களுடைய குரல் இவருடைய குரல் மூலமாக சட்டமன்றத்திலே அது எதிரொலிக்க வேண்டும். அதற்காகத்தான் மறுபடியும் கேட்டுக்கிறோம்மா, திமுகவுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏங்கிறது ஆத்துல போட்ட சர்க்கரையை போட, உப்பை போட, அப்படி அள்ளி போய்க்கிறாங்க. அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய எம்எல்ஏ என்பது ஒரு தங்கத்தை போன்று, ஒரு வைரத்தை போன்று மக்களுடைய பொருளாதார ஏற்றுப்பார். 10ஓட 11 இருக்க வேண்டாங்கம்மா, தனித்தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ. அங்க திமுக எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தீங்கன்னா 10ஓட 11, ஏற்கனவே 130 பேர் இருக்காங்க, அதை ஒருத்தர் சேர்த்துக்கள் அது போவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மக்களுடைய குரலாக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் பெரும் ஆதரவை கொடுக்க வேண்டும் என்ற பணிகள் போது கேட்டுக்கொண்டு, நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய எல்லா அன்பு தொண்டர்கள் வந்திருக்கிறார், பாட்டாளிகள் எல்லாம் இருக்கிறாங்க, கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இலவசங்கள் எல்லாம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஈரோடு இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது பட்டி பட்டியாக அழைத்து மக்கள் அழைச்சு வச்சிருக்காங்க. நான் நேற்று விக்கிரவாண்டியில சொன்னேன், விக்கிரவாண்டியில பட்டி போட்டா பாட்டாளிகள் பட்டியை தூக்கி வீசிடுவார். அதுக்கு பட்டிக்கல வேலை இல்லை. இந்த மக்கள் வறுமை கோட்டில் இருக்கிறார், தன்மானம் இருந்த மக்கள் பட்டியெல்லாம் போய் உட்கார மாட்டாங்க. எனக்கு அதையெல்லாம் உடைத்து திமுகவுக்கு நீங்கள் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால், ஜூலை 10ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நம்முடைய அன்பு வேட்பாளர் அண்ணன் சி அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்கிறீர்கள். ஆனால் நம்முடைய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய அன்பு தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், கடுமையான களப்பணியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், களத்திலே நமக்கு இன்னும் பெரிய நாட்கள் இல்லைங்க. 5ஆம் தேதி 6, 7, 8 3 நாட்கள் மட்டும்தாங்க பிரச்சாரத்துக்கான நாள். 9ஆம் தேதி பிரச்சாரம் பண்ண முடியாதுங்க, 10ஆம் தேதி ஓட்டு போற நாள். அதனால இந்த 3 நாட்கள் முறையாக பயன்படுத்தி இளைஞர்கள் நிறைய பேர் நிற்கிறார். இளைஞர்களுக்கு தெரியும் இன்னைக்கு தமிழகத்திலே மாற்று அரசியல் நடக்க வேண்டும் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் முடியும் என்பது இங்கு இருக்கக்கூடிய எல்லா இளைஞர் பட்டாளத்திற்கு தெரியும். அதனால நம்முடைய அன்பு தொண்டர்கள் எல்லோரும் கூட ஒன்றாக இணைந்து நீங்கள் பணி செய்ய வேண்டிய நேரம் இது. அதனால் அன்பு தொண்டர்களை அடுத்த 3 நாட்கள் நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் நீங்கள் களத்தில் இருக்க வேண்டும், கடுமையாக பாடுபட வேண்டும். அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு வாக்கும் கூட முக்கியமான வாக்கு என்பதை மறந்துவிடக் கூடாது. இடைத்தேர்தல் நமக்கு தெரியும், ஆளும் கட்சிக்கு அதிகார பலம் இருந்தாலும் கூட மக்கள் படம் நம்மிடம் இருக்கிறது, மக்களுடைய பலம் நமக்கு இருக்குதுங்க. ஒரு மௌன புரட்சி விக்கிரவாண்டி காலையிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் அமைதியா இருக்கிறோம், பேசாம இருக்கிறோம். நாங்க ஜூலை 10ஆம் தேதி பேசுகிறேன், பேசுகிறேன், அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் போல விக்கிரவாண்டி மக்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் ஜூலை 10ஆம் தேதி பேச போறீங்க, நியாயத்தை பேச போறீங்க, தர்மத்தை பேச போறீங்க, நல்ல ஒரு மனிதனுக்காக நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் அண்ணன் சி அன்புமணி அவர்கள் தலைமையில எல்லோரும் இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவராக, மாநில துணை தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மூத்த தலைவர், மாவட்டத்துடைய செயலாளராக இருக்கக்கூடிய சிவகுமார் எம்எல்ஏ நம்மோடு இருக்கிறார்கள். மாவட்ட தலைவர் அண்ணன் புகழேந்தி அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் விஏபி கலிவர்தன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். மாநில செயலாளர் சகோதரி மீனாட்சி வித்யசுந்தரம் நம்மோடு இருக்கிறார்கள். விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் ஏடி ராஜேந்திரன் நம்மோடு இருக்கிறார்கள். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட அமைப்பு செயலாளர் பழனிவேல் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். ஒன்றிய செயலாளர் ஜெயராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் பிரவீன்குமார் அவர்கள், மாவட்ட பொருளாளர் குமாரசாமி அவர்கள், மாவட்ட பொதுச் செயலாளர் தங்கம் அவர்கள், இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய ஒன்றியத்துடைய தலைவர் அருமை சகோதரர் வினோத் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். என்னோடு இந்த வண்டியிலே
இந்த பயணத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலர் அலுவலக சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்கள் இருக்கின்றார்கள். முன்னாள் ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கண்ணன் அவர்கள், இருக்கக்கூடிய ஒன்றிய பொதுச் செயலாளர் சுதாகர் அவர்கள், மாவட்டத்தினுடைய நிர்வாகி அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள், பார்த்திபன் அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள், தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தலைவர்கள், தொண்டர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா அன்பு தலைவர்கள், தொண்டர்கள் இந்த நேரத்தில் மறுபடியும் உங்களுக்கு நன்றி தெரிவித்து, சூரியனை பொருட்படுத்தாம சூரியன் பாருங்க சுட்டரிச்சாலும் கூட ஜூலை 10ஆம் தேதி நமக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியும். சாயந்தரம் மழை வந்துச்சு, அதையும் நீங்க பொருட்படுத்தல. நாங்கள் சில காரணங்களுக்காக தாமதமாக வந்தோம், அதையும் பொருட்படுத்தல. எல்லாவற்றையும் தாண்டி பெரும் திரளாக நம்மோடு கடந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றி தெரிவித்து, உங்களுடைய வாக்கு மாம்பழம் சின்னத்திற்கு ஜூலை 10ஆம் தேதி ஒரு அற்புதமான வேட்பாளர் அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கும் பொழுது டாக்டர் ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்துறீங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்துறீங்க. நிச்சயமாக